இரவு ஜபத்திற்கு எங்கள் யாவரையும் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்து மகிழ்ந்தோ கொஞ்ச நேரம் உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படி, சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி, இன்று எங்கள் யாவரையும் தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது எங்களை கொண்டு வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நுழையிறவு ஜெபம் இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்த சர்ச்சில் நுழையிறவு ஜெபம் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். ஆயர் சொன்னதை போல நான் ஐயா 20 வருடம் நல்ல பழக்கம். எந்த ஒரு திருச்சபையிலே எனக்கு சொல்லுவார், தைரியமாக சொல்லுவார். ஐயா சொன்னதை போல இதுவரைக்கும் நான் பைபிள் திறந்து பிரசங்கம் பண்ணதே கிடையாது. எந்த ஒரு குறிப்பு கூட எடுக்க மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் உங்களை படிக்க விடணும். மீண்டும் ஐயா சொன்ன பல திருமண்டலங்கள் ஒரு இந்து பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்து, என்னுடைய தகப்பனார் ஒரு மாவட்டத்தினுடைய கல்வி அதிகாரி, டிஓ. டீச்சர்ஸ் இங்கே இருந்தீங்கன்னா தெரியும் டிஓக்கு எவ்வளோ பழக்கம். என்னுடைய பெரியப்பா டைரக்டர் ஸ்ரீதர். ஐயா சொன்னதை போல ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் படிப்பு. நான் எங்கே போவதுன்னு தெரியல. எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்காலாம் ஆல்ஆர் பிஜி. நான் மட்டும்தான் பேச்சுலர். காரணம், சினிமா உலகத்துக்கு போனேன். டைரக்டர் ஸ்ரீதர்னா எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆளுகளுக்கு தெரியும். இந்த மறைந்த முதலமைச்சரை அடையாளம் காட்டினது எங்கள் குடும்பம். 1-2 வருடங்கள் சினிமா துறையிலே இருந்து, அப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட, இப்பெல்லாம் நிறைய யார் வேணாலும் சினிமா நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 5 பேர் தான் ஏதோ ஒரு ரோலில் நடிக்கணும்னு நினச்சிருக்கலாம். எப்பயுமே ஹீரோ ரோலில் நடக்கணும்னா அது கொஞ்சம் நாளாகும். அதன் பிறகுதான் நான் திருப்பூருக்கு வந்து பனியன் ஃபேக்ட்ரி, திருப்பூர்னாலே எல்லாருக்கும் தெரியும், பனியன் எக்ஸ்போர்ட்ஸ். அதிலே தான் நிறைய வருடங்கள் இந்த கம்பெனியில் நாங்கள் இருந்தோம். 3 பேர் பார்ட்னர், நான் ஒன்று, வருடம். ரொம்ப வேகமாக வளர்ந்தோம். எந்த அளவுக்கு வளர்ந்தோமோ அங்கிருந்து கீழே விழுந்தோம். எக்ஸ்போர்ட்ன்றது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. எல்லாம் ஒத்து வரணும். ஒரு பனியன் தயார் பண்ணுறோம்னா அது அந்த ஃபேப்ரிகேஷன், டையிங், எல்லாமே பிரிண்டிங், எல்லாமே அந்த டயத்துக்குள்ளே நடக்கணும். இல்லைன்னா ஏர் ஷிப்மெண்ட். சீல போனால் 40,000, ஏரில் போனால் 8 லட்சம். நாங்கள் 40,000 தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் 8 lakhs கொடுக்கணும். எவ்வளோ லாஸ் பாருங்க. திருப்பூருடைய நிலைமை இப்பயும் அதாவது திருப்பூரில் ரொம்ப வேகமாக வளர்ந்தோம். எனக்கு ஒரு மகள், ஒரு மகள். both are highly qualified and married. அப்படியே இந்த வாழ்க்கையில் நான் ஒரு ஊழியக்காரன் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல.
ஏன்னா சில நேரங்களில் நான் இன்னும் திருப்பி பார்க்குறேன், நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி இவ்வளோ திருமண்டலத்துக்கு போகிறோம். இப்போ இருக்கிற பேராயர்கள் என்னை ஆயராக இருக்கும்போது அழைத்தவர் மதுரை, வேலூர், சென்னை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேராயராக இருக்கும்போது என்ன, சார் மன்னிக்கும், ஆயராக இருக்கும்போது என்ன, லெண்டேஸ்க்கு அழைப்பாங்க, கன்வென்ஷன். அப்படியா? ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் தான் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் கிருபையாக நடத்துகிறார். எவ்வளோ சாட்சி சொல்லலாம். இந்த ஆல் நைட் ப்ரேயர், ஆக்சுவலாக ஆல் நைட் ப்ரேயர் இல்லை, ஆஃப் நைட் ப்ரேயர். இந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு முன்னோடியா இதுக்காக இந்த ஆல் நைட் ப்ரேயரை சபையில் வைக்கிறார். நம்ம ஆல் நைட் ப்ரேயர் நம்ம பாட்டு வரோம், நம்ம பங்கு பெறுறோம், ஜெபம் பண்றோம், சத்தியத்தை கேட்கிறோம். இதற்காக ஒவ்வொரு திருச்சபையிலும் இந்த இரவு ஜெபத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி, அதன் காரணம் என்ன? இந்த இரவு ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தியது யார்? திருப்புங்கள் லூக்கா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அந்த நாளிலே ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் நம்மளாம் ரா முழுவதும் கிடையாது, ஏதோ உலகத்தார் மாதிரி ஒரு சினிமா பார்த்து வர்றவங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் ரா முழுவதும் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆல் நைட் பிரேயர். இதற்கு முன்மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை பின்பற்றின சீஷர்கள் எவ்வளோ பேர், அதில் 12 பேரை தெரிந்து கொள்ளணும், அவர்களுக்கு இந்த அப்போஸ்தலர் ஆர்டினேஷன் கொடுக்கணும். யார் அந்த 12 பேர்? ராம் முழுவதும் ஆண்டவர் ஜெபித்தார். ராம் முழுவதும். பிறகு அந்த 12 பேர் தெரிந்து கொண்டு அந்த அப்போஸ்தலர் என்று அழைத்தார். இது ஒரு காரணம். ஆன்லைன் பிரேயர் வைக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். ஆகையினால எல்லா திருச்சபையிலும் முழு இரவு ஜெபத்தை இதை முன்வைத்து நடத்துவார். இன்னொன்று, இரவு நேர ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இது ஒன்று மட்டும்தானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் ஒன்று இருக்கிறது. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, பகற்காலம் மட்டும் என்னை அன்பினுடைய கிரியைகளை செய்வேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இது ஒரு எச்சரிக்கை. இது ஒரு எச்சரிக்கை. ஆண்டவருடைய கிரியை இருந்தால் தான், இல்லைன்னா உலகமே நின்று போயிடும். ஆண்டவர் சொல்கிறார், பகற்காலத்திலே என்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த கிரியைகளை நான் செய்வேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இதுதான் எச்சரிக்கை. எப்படி இருக்கும் உலகம்? எப்படி இருக்கும்? ஸ்தம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த இரவு ஜெபம். கிரியை இல்லாத ஒரு ராக்காலம் வரக்கூடாது. இப்படி ஒரு 2-3 காரியத்தை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இரவு ஜெபம். இரவு ஜெபத்தில் ஐயா சொன்ன மாதிரி பாடிக்கிட்டு, பாடினாதான் நிறைய தூங்குவார். கொஞ்சம்
சில பேருக்கு அது சந்தோஷமா இருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை எடுத்து பேசுவது சால சிறந்தது. பைபிள்ல எத்தனை எத்தனை இன்று நம் பிரசங்கத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் இடத்துல கேட்டார்கள், பைபிள் எது கொடுக்கல? நான் கொடுத்தேன், பட் அதுக்கு டைம் இல்லை. இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் லூக்கா எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவனாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜகத்திலே விழித்திருக்கிறார். விழிப்போடு செய்யக்கூடிய ஒரு ஜெபம். அது கண்ணு மூச்சுன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. எச்சரிப்போடு. என்ன சம்பவிக்க போகுது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. தேவன் ஒருவரே அறிவார். ஒன்னே ஒன்று நமக்கு தெரியும், என்ன சம்பவிச்சாலும் நாங்க தப்பி வைக்கப்படணும், நாங்க காப்பாற்றப்படணும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக. ஒரே ஒரு வார்த்தை. கம்ப்யூட்டர் எல்லாம் போனீங்கன்னா இந்த நிற்க ஸ்டுட் வெளியில் எடுத்துறோம். வேதத்திலே சில பரிசுத்தவான்கள் நின்றார்கள். எதற்காக நின்றார்கள்? முதலாவது அதை அறிந்து கொள்ள. வேதம் முழுவதும் நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்பவர்கள் எதற்காக நின்றார்கள்? நாம் எதற்காக நிற்க வேண்டும்? இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இந்த நின்று நிற்க இந்த ஒரு வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இந்த சத்தியத்தில் பயணிக்க போகிறோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேர்டு எடுத்து பேசுறது எனக்கு ரொம்ப. முதலாவது நீங்கள் பார்க்கும்போது அப்படி நின்றவர்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே, நெகோமியா புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் முதல் 1 வசனங்கள் இல்லை 4 வசனங்கள் ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த 24ஆம் தேதியிலே அவர்கள் உபவாசித்தார்கள், ரெட்டுடைத்துக் கொண்டார்கள், புழுதிய மேலே போட்டுக் கொண்டார்கள், கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மறு ஜாதியார்களை விட்டு பிரிந்து வந்து அவர்கள் நின்றார்கள். இதுக்காக நின்றாங்க. தங்களுடைய பாவங்களையும் முற்பிதாக்கள் பாவங்களையும் அறிக்கை செய்ய நின்றார்கள். நம் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும்னா ஒரு நாளை நாம் தயார்படுத்திக் கொண்டு, ஒரு தகுதிப்படுத்திக் கொண்டு பாவ அறிக்கை செஞ்சு ரொம்ப நாள் ஆகும். சண்டே சர்வீஸ்ல கொஞ்ச நேரம் கொடுப்பாங்க பாவ அறிக்கை செய்ய. இன்னும் மன்னிக்கப்படாத பாவங்கள் ஏராளமாக இருக்கு. பாவ அறிக்கை செய்வதற்காக தங்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல, தங்களுடைய முற்பிதாக்களின் பாவம். நம்ம பாவத்தை அறிக்கை செய்வது நமக்கு தெரியும். முற்பிதாக்கள் என்ன பாவம் செய்தார் யாருக்கு தெரியும்? ஆனா ஒரு லைன் போட்டுருங்க, எங்களுடைய முற்பிதாக்கள் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் பாவ அறிக்கை செய்ய நிற்க வேண்டும். நெகோமியா கூட்டத்தார் அவர்கள் எழுந்த ஒரு நிலையில நின்றார்கள். ஒரு ஜாமம் மட்டும் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது, ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்தார்கள். கரெக்டா தெரியல, ஒரு ஜாமம் என்பது ஐ திங்க் ஒரு 12 hours வரும் நினைக்கிறேன், பட் கரெக்டா எனக்கு தெரியாது. ஒரு ஜாமம் மட்டும் நியாயப்பிரமாணம் 3வது வசனத்தில் இருக்குது. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது.
பைபிள் ரீடிங் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு ஜாமம் மட்டும் பாவருக்கு செய்தார். இதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் லேவியர் படிகளிலே நின்று கொண்டே, மூணாவதுலே வந்தது பிடித்து கொண்டார்கள். நாலாவது லேவியர் படிகளிலே நின்று கொண்டு மிகுந்த சத்தமாய் ஓடவிட்டார்கள். அந்த வசனம் இதுக்காக நின்னாங்க. நெகோமியா கூட்டத்தார் தன் பாவங்களை அறிக்கை செய்வதற்காக நின்றார்கள். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு நாளை ஏற்படுத்திக் கொண்டு ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பார் அல்லவா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லவா, நாமும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் அல்லவா. எதற்காக? மனுஷகுமார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, மனுஷகுமார் ஒருவருக்கு பாவங்களை மன்னிக்காதுதான். ஊழியர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஸ்ட்ரைட்டா ஆண்டவர்கிட்ட சொல்லி உங்க பாவங்களை நீங்க தான் சொல்லணும். மன்னிக்கப்பட்ட பாவங்கள் எத்தனை, மன்னிக்கப்படாத பாவங்கள் எத்தனை, அறிக்கையிட்ட பாவங்கள் எத்தனை, அறிக்கையிடாத பாவங்கள் எத்தனை, நீங்கதான் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அதுக்காக நிற்கணும். இரண்டாவதாக மனுஷகுமாருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக நின்று ஜபிக்கிற ஒரு ஜபம். இரண்டாவது நீங்கள் பார்க்கும்போது 2 நாளாகும் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 2 வருஷத்துல 12வது வசனத்தை ஒரு லேவியர் கூட்டம் ஏதோ பேர் போட்டிருக்கோம். அது நமக்கு அவசியம் கிடையாது. லேவியர்கள் பலிபீடத்தின் கிழக்கே நின்றார்கள். அதே மாதிரி ஆசாரியர்கள் 120 பேரும் நின்றார்கள். இந்த வசனத்தில் 2 வார்த்தைகள் நல்லா மற்றொரு பெயர். ஆசாரியர்களும் நிற்கிறார்கள், லேவியர்களும் நிற்கிறார்கள். மெல்லிய புடவைகளை அணிந்து கொண்டு கீதா வார்த்தைகளை இசைத்து பாடும்போது எத்தனை மியூசிக் தம்புராக்களை இசைத்தார்கள். 13ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டு துதி என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்காக நம் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும். அதுக்காக கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்காக. யாருடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திர பலியும் துதி பலியும் ஒன்றாய் வருகிறதோ உண்மையிலே அவர்கள் துதிகளுக்காகவே நம்மளை ஏற்படுத்தினார். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தெளிவார் ஆண்டவர் எதற்காக இந்த ஜனங்களை ஏற்படுத்தினார்? அவர்களின் துதியை சொல்லி வருவார். நம்ம சொல்லணும்னா நம்ம ஆண்டவரை ஏமாத்திட்டோம். நம்முடைய உதடுகளில் இருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர பலியும் துதி பலியும் மனுஷகுமாருக்கு முன்பதாக பாவரிக்கை மாத்திரமல்ல, மனுஷகுமாருக்கு முன்பதாக லேவியர் படிகளை கடைசிக்கு பலிபீடத்தின் கிழக்கே நின்று கொண்டு கர்த்தரை துதித்தார்கள். சங்கீத புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 8வது வசனம். பகற்காலத்திலே கிருபையை கட்டளை, ராக்காலத்திலே ஒரு பாடல் என்பார். ராக்காலம் வந்துவிட்டாலே அவரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். மனுஷகுமாருக்கு முன்பதாக நிற்க கர்த்தரை துதிப்பதற்காக மூன்றாவதாக எல்லாம் தெரியும். அதற்கு முன்னாடி நிற்கணும். முதல்ல பாவரிக்கை செய்ய நிற்கணும். 2வது நிற்கணும் கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரம் செலுத்த. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்காரு. அதுக்காக இந்த ஜனங்களை, இந்த ஆலயத்தை 3ஆவது
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எலியாவுடைய அழைப்பை, எலியாவுடைய ஊழியம், எலியாவுடைய மேன்மை, இன்றைக்கு அவனை என்னிடத்தை காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்சு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்ற வேதத்தில் அவனை தவிர யாருமே சொல்லல நின்றிருக்கலாம். ஆனால் எலியாவுடைய அழைப்பு, எலியாவுடைய மேன்மை ஆண்டவர் சொல்லியிருக்கார். எலியா அவனை உன்னிடத்தில் காண்பேன். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யார் என்று அவனிடத்தில் காண்பேன். அவன் பைபிள் எப்படி என்றால் தெரியுங்களா? எலியாவினுடைய அபிஷேகம், எலியாவுடைய வரங்கள் ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நீ என் வாயின் வார்த்தையின்படி பனித்துளியும் மழைத்துளியும் பெய்யாது இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன். அதுதான் என்றால் அதான் ஃபர்ஸ்ட் பைபிள் என்றாவது எலியாவுடைய என்றால் குற்றமற்ற மனசாட்சியோடு கூட நின்றார். உங்களுடைய மனசாட்சி நம்ம குற்றப்படுத்தும். நீ சொன்னது தவறு, பெருமைக்காக சொல்லி இருக்கிறார். யார் தண்டிக்கிறாங்களோ மனசாட்சி நம்மை தண்டிக்கும். ஆனால் எலியா மனசாட்சி கூட தன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். 4வது தானியேல் அவர் ராஜாக்களுக்கு முன்பாக நின்றான். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே படிக்கும் பொழுது, போஜனத்திலும் கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு நின்றான். ராஜாக்களுக்கு முன்னாடி நின்றான். ஒரு சுத்திகரிப்பு அவசியம். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும்னா கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த மாதிரி பாவலாம் அறிக்கையில் சொல்லி அதுக்குதான் ஆராதனையெல்லாம் முடிச்சு ஆண்டவருடைய பாடல்கள்லாம் பாடு. எலியாவை போல கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன் நம்ம தகுதிப்படுத்திக் கொண்டு போஜனத்திலும் கூட தன்னை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. நான் சொல்லிட்டேன், ஆவரிக்கைக்காக நிற்கணும், கர்த்தர் துதிப்பதற்காக நிற்கணும். எலியாவை போல குற்றமற்ற மனசாட்சியுடன் நிற்கணும். தானியேலை போல நம்மை சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். ஒரு ஸ்பெஷல் சுத்திகரிப்பு வேண்டும். இந்த ஸ்பெஷல் சுத்திகரிப்பு என்பது இயேசுவுடைய ரத்தத்தை தவிர எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் சுத்திகரிப்பு கிடைக்காது. 5வதாக திருப்பங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கும் ஆபிரகாமை குறித்து வாசித்தோம். அவர்கள் சோதேம் குமார் பட்டணத்தை நோக்கி புறப்பட்டு போனார்கள். ஆனால் ஆபிரகாமோ இன்னும் நின்று கொண்டே இருந்தார். தேவனிடத்தில் வழக்காகிறான், தேவனிடத்தில் வாதாடுகிறான், தேவனிடத்தில் திறப்படையில் நிற்கிறான். இந்த பட்டினம் உம்மால் ஆனது ஆண்டவரே, இந்த பட்டினத்தை நீ கவிழ்க்க முடியாதே. கவிழ்க்க கூட சோதேம் குமார் பட்டணம் கவிழ்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆண்டவரிடத்தில் கேட்டான், 50 நீதிமான்கள் இருந்தால் அளிக்க மாட்டீர்களே. நான் இன்னும் ஒரு விஷயங்களோட பேசுகிறேன். ஆண்டவரே, 40 நீதிமான்கள் இல்லை, 30, 10 ஒரு நீதிமான்கள் இருந்தாலும் அளிக்க மாட்டேன். ஆபிரகாம் பீரியட்ல அவர் அளிக்க, ஏன்னா அவன் ஒரு நீதிமான். அவன் போன பிறகு அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டது. என்ன நடந்தது? காப்பாற்ற வேண்டிய கர்த்தர், பாதுகாக்க வேண்டிய ஆண்டவர் ஏன் அந்த பட்டணத்தை கவிழ்க்க வேண்டும்? சோதேமின் அக்கிரமம் என்ன? எத்தனை பேர் தெரியும்? ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு எங்க வெளிப்பாடாக தெரியுங்களா? சும்மா தெரிஞ்சிருச்சு. எசேக்கியேல் புஸ்தகம்
14ஆம் அதிகாரம் 49வது வசனம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியம் சாங்கமுமான நிர்விசாரமும் இவைகளே சோதனை நக்கிற ஒரே லைன் பினிஷ்ட். 4 பாவம். முதல் பாவம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ப்ரௌட், பெருமை ஏற்று நிற்கிறவன் நம்முடைய ஆண்டவர். கர்வம், கர்வம். இந்த ஒரே ஒரு பாவத்தினால் அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டது. மற்ற பாவம் இருந்தது, ஏன்னா தேவனுக்கு விரோதமானது கர்வம். திறப்பிலே அப்ப யாரெல்லாம் திறப்பிலே? பைபிள் சொல்லுது, திருப்பிலே எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே ஒரு வார்த்தையை நம்ம நல்லா வாசிக்கிறோம். எத்தனையோ முறை மோகனனால இந்த வசனத்தை அப்படியே கண்ண மூடி சொல்லுவார். 4 மாதம். ஆமா, ஏன்னா அங்கதான திறப்பில் வாசிக்கப்பட்ட நடக்குது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடி ஒருவனையும் காண. ஒரு ஜபக்குழு வேண்டாண்டாங்க, இப்படியாக ஒரு ஜபக்குழுவும் வேண்டாண்டாங்க. ஒரே ஒரு மனிதன் ஒரு தீக்குச்சி போன் ஒரு காட்டை கொடுத்து வந்தார். எனக்கு தேவை ஒரு மனிதன். யார் அந்த மனிதன்? யார் அந்த மனுஷி? யாருமே இல்லைன்னு போட்டுச்சு பைபிள். இதுவும் எசேக்கியேல் பீரியட்ல தான் வெளிவரும். ஒருவர் கூட தேசத்தை பாதுகாக்க இல்லையா? எத்தனையோ பேர் இருக்காங்களே, திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனையும் காணவில்லையா? ஒரே ஒரு மனிதன் இருக்கிறார், ஒரே ஒரு மனிதன். சங்கீத புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 23வது வசனம். அவர்களை நாசம் பண்ணுவேன். அப்பொழுது தேவனால் தெரிந்து கொண்ட மோசே ஜனங்களை காப்பாற்றுவதாக கர்த்தருடைய உக்கிரகத்தை தணிக்கும்படியாக திறப்பின் வாயில் நின்றான். தெளிவார், இது மறைக்கப்பட்ட தெளிவார். ஆண்டவர் அங்க சொல்லிட்டார், வந்து பார்க்க முடியல. உங்களால் நிற்க முடியுமா? உங்களால் நிற்க முடியுமா? கர்த்தருடைய கண்கள் எல்லா திருச்சபையிலும் உலாவிக் கொண்டு வருகிறது. யாரின் காரியமாய் போவா? யாரை நான் அனுப்புவேன்? இயேசுவில் அடிபட்டதுனால், பாவ நிவர்த்தி அடைந்ததுனால் தைரியமா சொன்ன என்ன அனுப்புகிறாங்க. என்ன ஓப்பன் வீட்ல வசனம் இயேசுவில் இருக்கு. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவார்கள்? ஒரு மனிதனை தேடி மோசே. ஒரே ஒரு வார்த்தை முக்கியம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரால் அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். எதற்காக நின்றான்? தனக்காக நின்றானா? தன் குடும்பத்திற்காக நின்றானா? தன் ஊழியத்திற்காக நின்றானா? இல்லை, இல்லை. தேவ கோபத்தை தணிப்பதற்காக. தேவ கோபம் பற்றி எறிகிறது. அவர்களை நாசம் பண்ணுவேன். சிருஷ்டித்த ஆண்டவர் அவரே இந்த வார்த்தையை சொன்ன. எப்படி ஆண்டவரே, இந்த ஜனங்களை நானும் ஏற்படுத்தினேன், நீர்தானே ஏற்படுத்தினேன். நீரே இந்த ஜனங்களை கொண்டீர்கள். எந்த ஜனங்கள் எங்கே போவார்கள்? தைரியமா எடுத்து பேசணும் ஆண்டவர், தைரியமா. தேவ கோபத்தை தணிக்கணும். அதுக்குதான் திறப்பவன் என்ன, வேற யாரையும் காப்பாற்றுறதுக்கோ அதெல்லாம் இல்லை. முதலாவது கர்த்தருடைய கோபம் தணியணும். கர்த்தர் கோபமாக இருக்கிறார். ஒரு திருப்பி மோசம் ஒரு நம்ம பைபிளில் பார்க்க சொல்லலாம். திருப்புகள் எக்ஸோடஸ் சாப்டர், யாத்திராக புஸ்தகம் 32வது அதிகாரம் 32வது. முதலாவது ஆண்டவர் மோசே அங்கே நின்று இருக்கிறான். ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்துக்கு பேசுறார். மோசே, இந்த ஜனங்களை நான் பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ரேடியோ
வணங்கா கழுத்துள்ளவர்கள். இவர்கள் மேல் என் கோபம் மூலவும் இவர்களை அழிக்கவும் என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக. நான் உள்ள நுழையும் போது இந்த வார்த்தை நான் கேட்டிருந்தேன். நான் அந்த சப்ஜெக்டை எடுத்துக்க மாட்டேன். மோசகிட்ட சொல்ற, உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன், உன் மொழியும் பிடித்திருக்கிறது, நீ இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுவது பிடித்திருக்கிறது, நீ திறப்படைய நிற்பது பிடித்திருக்கிறது, உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய ஜாதி, அந்த அவார்டு ஆண்டவரே சொல்லிட்டார். அதனால மோசே விலகிவிட்டானா? ஜனங்களை விட்டு போய்விட்டானா? மோசே என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் கை, ஆண்டவர் பேசிட்டார். ஜனங்கள் வணங்கா கழுத்தம். இவர்கள் மேல் என் கோபம் ஓடட்டும், நான் இவர்களை அழிக்கட்டும், என்னை விட்டு என்னை தடுக்க. ஏன் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார்? இப்ப மோசே எங்களூர் சாப்டர்ல இருக்கு. என்னாகும் நம்பர் சாப்டர், என்னாகும் 14ஆம் அதிகாரம் 15-16 2 வசனத்திலே பார்க்கும்போது 15வது வசனம், ஒரு மனிதனை கொல்வதை போல இவர்களை கொள்வீர்கள் என்றால் புறஜாதிகளுடைய கீர்த்தியை அறிந்திருக்கிறார்கள். அவன் சொல்றான் முதல் வார்த்தையே, ஆண்டவரே உடைய கீர்த்தி அறிந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகள் உடைய மகிமையை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உடைய கீர்த்தி எவ்வளவு பெரியது, உடைய வல்லமை எவ்வளவு பெரியது. கொடுப்பேன் என்ற தேசத்தை கொடுக்க முடியாமல் வனாந்தரத்தில் கொன்று போட்டார்கள் ஏளனம் பேசுவார்கள். அவரால் அந்த கானான் தேசத்துல உங்களை கொண்டு போக முடியல. வேண்டாம் ஆண்டவரே, கோபம் வேண்டாம், வேண்டாம். மறுபடியும் சொல்றோம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை பெருசா இறங்கட்டும், ஆண்டவரே உடைய வல்லமை ஜனங்கள் பார்க்கட்டும். அப்புறம் கேட்கிறான், இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்காங்க, நான் ஏதோ கோபமா பேசிட்டேன். அப்புறம்தான் 20வது வசனத்திலே அழகா சொல்வார் அவர், மோசே உன் வார்த்தையின்படி மன்னிச்சு. வேற யாராலையும் முடியாது, வேற யாராலும் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர்களுடைய காரணம். மேய்ப்பர் ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் அல்ல. ஒரு திருச்சபையில குறிப்பாக எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அந்த ஜனங்களுக்காக ஜபிக்கக்கூடியவர்கள். வார்த்தைப்படி மன்னிச்சே. மோசேக்கு ஒரு ஸ்பெஷல் பைபிள் லெசன் இருக்கு. என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு பைபிள் லெசன். என் சொல்ல போன என்னையே அசைத்தவர். நான் சாதாரண ஒரு இந்துங்க, இந்து. இங்கெல்லாம் சம்மதம் போட்டு குடும்பம்லாம் வச்சு திருப்பதியில் நான் போட்டிருக்கிற படம் குறைஞ்சபட்சம் ஒரு 100 குடும்பம் உட்காந்து சாப்பிடுவாங்க. 100 குடும்பம். அந்த அளவுக்கு ஒரு பொருளை பண்ணிருக்கான் அப்படின்னா எல்லாரும் போவோம். 2 தரிசனம், அந்த தரிசனம், இந்த தரிசனம், ஏகப்பட்ட படம். அன்னைக்கு அறிவில்லாமல் விழுந்தேன், அன்னைக்கு அறிவில்லாமல் விழுந்தேன். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். இதே மோசேக்கு, இந்த மோசேனுடைய நம்ம அந்த திறப்பின் மோசம் சீன் பார்த்துட்டோம். ஆண்டவர் பேசுகிறார், அடுத்தது மோசே பேசுகிறார். இப்போ என்ன நீங்கள் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, மோசேயோடு சம்பந்தப்படுத்தின ஒரு வேலைப்பாடு. அதுக்காகவே அதில் மட்டும் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்கள் ஒவ்வொருக்காக தெரிவிக்க வேண்டும். நான் இந்த சத்தத்திலே யாராவது தூங்குறாங்கன்னா ஒன்று உண்மையிலே தெரியல. இவ்வளோ பெரிய சத்தம். திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திராவின் புஸ்தகம், யாத்திராவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம் 5, 6, 7 3 வசனம். கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கினார், மோசேக்கு நின்றாக பேசினார். நான்
மோசே இந்த 3 வசனத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நிறைய 3 வசனத்துல ரொம்ப ரொம்ப மோசத்துக்கு ஒரு அழகான அந்த சீனாய் மலையில அவனுடைய தரிசனத்தை மிக அழகாக பார்க்கணும். அவர்தான் விட்டுருந்தாங்க. வா அதிகாலமே எழுந்து சீனாய் மலை எனக்காக மேல் நின்றவுடனே அந்த தரிசனத்தை பார்க்கிறான். யாருக்கும் கிடைக்காத ஒரு தரிசனம். தேவ தரிசனம் சாதாரணமானது. அப்ப அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த 3, 5, 6, 7 இந்த 3 வசனம் வெளிப்படுது. இந்த 3 வசனம் சேர்ந்துதான் தட் இஸ் ரெவலேஷன், வெளிப்பாடு. சாதாரணமா வசனங்களை பேச சின்ன குழந்தை போதும், சண்டே கிளாஸ் சொல்லி. ஆனால் இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு ரெவலேஷன், ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு அவருக்கு வெளிப்பட்டது. பார்த்தவன அந்த தரிசனத்தை பார்த்தவன கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்குகிற தேவன். மோசேக்கு முன்னாடி நின்ன தம்முடைய நாமத்தை அறிவித்தார். மறுபடியும் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாந்தகுணம் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவர், தத்துவம் காக்கிறது, மன்னிக்கிறது, விசாரிக்கிறார். தத்துவமா எழுதப்பட்டிருப்பார். அதனால என்னை அசைத்தவர் அப்படியே எனக்கு முன்னாடியே இருக்கு. இதுதாங்க கர்த்தரை குறித்த வெளிப்பாடு. உங்கள் ஆண்டவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் ஜீவியம் காலகாலமாய் அவரை குறித்தே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். காலகாலமாய் அவரை குறித்தே அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டார். ஏன் அமைதியாக நிற்கிறோம்? நம்ம ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாதா? அவரை குறித்து ஒரு வெளிப்பாடு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடைய வெளிப்பாடு எனக்கு வேண்டும், உண்மை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எப்படிப்பட்டவர்? உடைய கிருபை எப்படிப்பட்டது? உடைய வல்லமை எப்படிப்பட்டது? உடைய காரியங்களில் ஒவ்வொன்றும் உடைய இரக்கம் எப்படிப்பட்டது? மோசேக்கு இங்கிலீஷ்ல சொல்ல போனா he had a new revelation of God. சும்மா அரைச்சமாக புதிய வெளிப்பாடு, புதிய வெளிப்பாடு. ஆண்டவர் குறிச்ச ஒரு வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு. அதான் சொன்ன ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளவில்லை என்றார். இவ்வளவு வருஷம் கிறிஸ்துவனாக இருந்து பேருகிறேன். உடைய வெளிப்பாடு வேண்டும் ஆண்டவரே, உடைய வெளிப்பாடு வேண்டும். வெளிப்பாட்டை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். படிச்சிருக்கீங்க அந்த வசனத்தை? திருப்பி மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஒரு கேள்வி கேட்டார். அது யாரிடத்துல கேட்டார்கள் தேவையில்லை. கிறிஸ்துவை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? இதுக்கு நல்ல பதில செலக்ட் பண்ணணும் நம்மதான் தெரியாது. அருமையா கேட்டார். கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறார்? அழகா சொன்னாங்க, தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன். எத்தனை இருக்கிறது? காலை 4 மணி வரைக்கும் பேசுவார். ஒரே சாப்டர் ரெவலேஷன். மோசே had a new revelation of God. முக்கியமாக இப்படிப்பட்ட இரவு ஜபத்திலே இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை எடுப்பது சற்று பேசுவது கடினம். ஆனாலும் ஆண்டவரை முற்றிலும் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? கைகளின் கிரியைகள் எப்படிப்பட்டது? அவருடைய பாதம் எப்படிப்பட்டது? அப்படியே நிற்க வச்சு ஒன்னொன்னா பேசணும், ஒன்னொன்னா பேசணும். மோசேயிடத்தில் காணப்பட்ட முதல் குணாதிசயம் he had a new revelation of God. அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், அதே அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம் ஷார்ட் பண்ணி யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே 8, 9, 2 வசனத்தில்
சீனாய் மலையில் இருக்கிறான் மோசே. முதல்ல ஆண்டவருடைய குணாதிசயத்தை அந்த வெளிப்பாடு தெரிஞ்சுக்கிட்டான். எட்டவன் சீக்கிரமாக தரைமட்டமாக விழுந்து பணிந்து கொண்டே தீவிரம் காட்டுறான். ஐயோ, என் ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரே, அவர் பாதத்தில் நான் விழணுமே. தீவிரமாய் தரைமட்டமாய் விழுந்தான், பணிந்தான், குனிந்தான். ஆண்டவரை குறித்து சொல்லணும். எப்படி கீழே விழுந்தான்? எதுக்காக விழுந்தான்? தனக்காக வேண்ட, தனக்காக வேண்ட. அடுத்த வசனம் சொல்லுது, 9வது வசனம். ஆண்டவரே, உடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனால் இந்த இடத்துல நீ எழுந்திருக்க வேண்டும். நான் உங்களை பார்க்கிறேன் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உங்களை பார்க்கணும் அல்லவா? உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. இந்த ஜனங்கள் மத்தியில இறங்கி வாரும் ஐயா, உடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா, உடைய சாயல் இறங்கி வரட்டும் ஐயா. He was a prayer man. ஜெபவேர், ஜெபவேர், பிரேயர். இன்னும் கூட நம்ம அதில் வளரும். தப்பா நினச்சிக்க. திருப்பதி நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் நீதிமொழியில் 9வது வசனம். இந்த வசனத்தை கேட்டவனே ஒரு இவ்வளவு நாள் இதை எப்படி நான் படிக்காம இருக்கேன். வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குடைய ஜெபம். சொல்லட்டுமா அந்த வார்த்தை? நீங்களே சொல்லிடுறீங்க. வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குடைய ஜெபம். நீங்க சொல்லுறீங்கன்னு பார்த்தேன். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அருவேருக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தின்படி நடக்கணும். பிரேயர் என்ன ராஜேந்திரகுமார் ஆயர் அழகாக வாசகத்தை சொல்ல பிறந்தாங்க. எல்லாத்துலையும் இந்த 2 பேர் ஸ்பீட் நல்ல ஒன்றா இருக்கு. ஆனால் 2 பேருக்கு கேட்டுக்கவே மாட்டேன். நான் சொன்ன அவரும் ஏற்றுக்கொண்டேன், அவர் சொன்ன நானும் ஏற்றுக்குவேன். நல்லாவே தெரியும். அழகாக வசனங்களை எடுத்து பேசுவேன். ஒரு சின்ன பிரேயர் நான் பண்ணேன். வசனத்தை முன்வைத்து வசனத்தை முக்கியத்துவப்படுத்தி ஜெபிக்கணும். நீதிமொழி புஸ்தகம் 15ஆம் நீதிமொழி 8வது வசனம் சொல்லுகிறது, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம். மோசேயுடைய ஜெபம் 90ஆம் சங்கீதத்தில் பார்க்கலாம், 91ஆம் சங்கீதத்தில் பார்க்கலாம். எப்படி ஜெபித்தான்? He was a prayer man. தீவிரமாக தரைமட்டமாக விழுந்தான், பணிந்தான், குனிந்தான். ஆண்டவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. இந்த ஜனங்கள் மத்தியில் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே, நீர் வர வேண்டும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உங்களை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. 2 விண்ணப்பம் தான் பண்ணான். இந்த 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 விண்ணப்பம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னி எங்களை ஒரு சோற்றமாக ஏற்றுக்கொள்ள. ஒரு மணி நேரம் ஒரு காரணத்துக்கு நான் போன ஆண்டவரே, அங்கே வந்த ஆண்டவரே, இங்கே காண ஆண்டவர். சாரி, தப்பா எடுத்துக்க. நம்ம பைபிள் படிக்கிறதே ஜபத்தில் வசனம் சொல்றதுக்காக. யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வதோ. இந்த முழுஇரவு ஜபத்திற்கு ஜப சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளும். அதுதான் முக்கியம். ஒன்று ஏதாவது கற்றுக்கொள்ளணும், இல்லை நம்ம கற்றுக்கொள்ளணும். மோசே வாசல் தாயார் நான் ஒன்றுமே பேசலை. 2 விண்ணப்பத்தை கேட்டான். எங்கள் பாவங்களை மன்னியும். அவன் பாவம் செய்யல, ஜனங்கள் பாவத்தில் அவன் மேல போட்டுட்டான். எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். இந்த ஜபத்துக்கு எந்த தேவன் தான் அசைய மாட்டார்? சொல்லுங்க. ஒரு ஆண்டவர் ஒரு இடத்துல உள்ள ஜபத்துல கொண்டு வர்றாருன்னா அடுத்தது ஒரு வாக்குத்தத்தை தரப்போறாருன்னு அர்த்தம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு ஜப சூழ்நிலை உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் மாறும். இப்போ நீங்க ஜபிக்க வந்தீங்க, மோசே ஜபிக்க வந்தான். அவனுடைய ஜபம் நல்ல பவர்ஃபுல்லா இருந்தது. அவன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 10வது வருஷம் அழகா சொல்.
மோசேவுடைய கையை பிடிச்சார் ஆண்டவர். மோசே, இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதுவரை உடைய ஜனங்கள் கண்டிராத ஒரு அதிசயத்தை செய்வேன். உடைய ஜனங்களின் செய்கையை காப்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் இந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறேன். இந்த திருச்சபை நான் உறுதிப்படுத்துகிறேன். உடைய ஜனங்களின் செய்கையை இதுவரைக்கும் கேட்காத உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுவரை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லாத, கேட்காத ஒரு அதிசயம் நடக்கும். அதான் சொல்ற, ஒரு கையில் உடன்படிக்கை, இன்னொரு கையில் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமானது. வாக்குத்தத்தம் என்று வந்தாலே ஜபத்துக்கு அப்புறம் அதை அப்படியே அதை வச்சு சொல்லிக்கிறேன். விசுவாசிக்கும் எனக்குரிய ஆண்டவரே, என்னோடு பேசி இது எனக்குரிய வாக்குத்தத்தம், என் குடும்பத்துக்குரிய வாக்குத்தத்தம், என் ஊழியத்துக்குரிய வாக்குத்தத்தம். தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பவுல் அழகா சொல்வார், கிறிஸ்து இயேசுவுக்கு நம்முடைய வாக்குத்தத்தம் ஆம் என்று ஆமென் என்று எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகுங்கள். ஆரம்பிக்கிற அந்த வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகுங்கள். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று ஆமென் என்று. அதுதான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு அந்த ஜன 1ஆம் தேதி மற்ற நாளில் இந்த வாக்குத்தத்தம் போது ஜனங்க அலமோதுறாங்க. இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எனக்குரிய. He was a man of faith to believe in the promise of God. Man of faith, man of prayer. ஆண்டவர் கிட்ட கேட்கிறார் விசுவாசம். அல்ல 5 மணி வரைக்கும் பேசலாம். அந்த ஒரே ஒரு டாபிக் faith. எனக்கு நிறைய பேசக்கூடியவர், அதனால் ஏதோ ஒன்று தடுக்கிறது. உங்கள் டைமா இல்லை, அதை தடுப்படும். நான் ஜஸ்ட் டெவலப்பாக மறுபடி விசுவாசத்தில் வேலை உடனே நான் சொல்லியிருக்கேன். திருப்பி ரோமருக்கு இருக்கிற புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆபிரகாம் எப்படி தேவன் இந்த விசுவாசத்தில் வல்லவனானான்றதுக்கு அவனே பதில் சொல்லிடுறான். அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, தேவனை மகிமைப்படுத்தினா நிறைய இருக்கு. அதில் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால், எனக்கு ஸ்தோத்திரப்படி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 ஸ்தோத்திரப்படி கஷ்டமா? இது முடியாத விசுவாசத்தில் வளரும் இல்லை. எல்லாரும் காலையில் எழுந்திருக்க முடியாது. வேற ஒரு எப்படின்னா ஒரு என்ன சொல்ற ஆல்டர்னேட்டிவ் எதுலையுமே இருக்கு நம்ம வாழ்க்கையில். ஆல்டர்னேட்டிவ் நம்ம சுற்றி வந்துகிட்டே இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கே பார்க்குற ஒரு ஆல்டர்னேட்டிவ். விசுவாசமானது கேள்வினாலே வரும், கேள்வியானது வசனத்தினாலே வரும். வசனத்தை கேள்விப்படுவது மூலமாக, வசனத்தை கேட்க 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 உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை தேவன் அனுப்புவார். அந்த அனுப்பின விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். 2 தான் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு விசுவாசம். அதே மாதிரி வசனத்தினால் வருகிற விசுவாசம். இந்த வசனத்தை கேட்க கேட்க மீண்டும் யாத்திராகம புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் பார்த்துட்டாங்க. ஒரே ஒரு வசனம் 11ஆவது வசனம். முதல் வார்த்தையை சிம்பிள அந்த மோசே பார்த்து, என் கட்டளைகளை கற்பனைகளை கைக்கால். இது வரைக்கும் பேசுறீங்க, நல்லா இருந்தது. ஆனால் இப்போ பேசும்போது தான் கீழ்ப்படின்னு சொல்றீங்களே. ஒரு சர்ச்சில் நான் போனேன். ஆயர் கேட்டார், என்னங்கய்யா என்ன எடுத்து பேச போகிறோம்? கீழ்ப்படி, தயவு செய்து வேண்டாம், எங்கள் ஜனங்க எதுக்குமே கீழ்ப்படிப்போம். முதல் சிஸ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய கட்டளைகளை கற்பனைகளை
skeptical, Moses. He was a man of obedient. Man of obedient. கீழ்ப்படிதான் எல்லா செய்வார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், வசனத்திற்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அநேக ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது ஒன்னே ஒன்று மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார்கள். இந்த பவுல் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களை மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதான் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள கடைசியாக இந்த 4 வருஷத்தில் 4 குறிப்பு எடுத்துட்டேன். ஒன்று வெளிப்பாடு, இன்னொன்று ஜெபம், இன்னொன்று விசுவாசம், இன்னொன்று கீழ்ப்படிதல். அதே 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5வது எதிரிகள் சத்துருக்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே உனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள். இந்த சத்துருக்களை நான் துரத்தி விடுவேன், அழித்து விடுவேன், உனக்காக யுத்தம் செய்வேன். ஆண்டவருக்கு செய்யும்போது நமக்கு உற்சாகம் வரும். மோசே உற்சாகப்பட்டார். enthusiasm. He was a man of enthusiasm to forward in the ministry. ஊழியத்தில் ஒரு உற்சாகம். ராத்திரி கண்ணை முழிச்சு பிரசனம் பண்ணிட்டு வந்தோம். காலையில் இன்னொரு இடத்துக்கு போகணும். இட் இஸ் பாசிபிள். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஊழியத்திலே உற்சாகம் விரோதமான சத்துருக்களை துரத்தி விட்டேன். உனக்காக நான் யுத்தம் செய்தேன். மோசே உற்சாகப்பட்டார். 5 அந்த லெசன் திறப்படிலே நிற்பதற்குரிய தகுதி என்று கூட எடுத்துக்கொண்டார். He had a new revelation. He was a prayer man. He was a man of faith. He was a man of obedience. He was a man of enthusiasm. சிலப்பு கேட்பீங்க, எப்படி நான் எப்படி அது யாரையாவது ஒன்றாவது படிக்க வச்சிருப்பேன், இந்த இன்னைக்கு அதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஸ்பிரிட்லேயே போயிட்டேன். இது மட்டும் படிங்க. திருப்புங்கள் முடிக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 2வது வருஷம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இதுதான் ஐயா ஒன்றா அந்தமான் போனோம். பல இடங்களில் பிரசங்கம் பண்ணோம். அதில் நிறைய விமன்ஸ் ஃபெலோஷிப். நாங்கள் அடுத்த நாள் அவங்களோட வேலைக்கூட போனோம். எனக்கு இது பதில் கேட்குறேன், எப்படி இவ்வளோ வசனங்கள் எழுதி அதை நிகழ்த்த வச்சிருப்பீங்க, என்ன காரணம்? அவங்களுக்கெல்லாம் சொன்னேன். ஆவியானவர் எண்ணிக்கொண்டு பேசினா அவருடைய வசனம் இறுதியில் இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக மாவில் இருந்தோம். எழுந்திருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது. பசங்க ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப ஸ்பீடாக போச்சு. அழகான ஒரு சப்ஜெக்ட். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திரு. இதுக்காக நிற்கணும், பாவரிக்கை செய்ய நிற்கணும். இதுக்காக நிற்கணும், கர்த்தரை துதிப்பதற்காக நிற்கணும். இதுக்காக நிற்கணும், மனசாட்சி கூட குற்றப்படுத்தாத நிலைக்கு அவருக்கு முன்னாடி நிற்கணும். இதுக்காக நிற்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு தானியல் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு போஜனத்திலும் கூட கடத்திட்டு கொடுத்தவர் பெறுவார். அடுத்ததாக ஆபிரகாம் என்று கொண்டே அதுதான் பேஸ் என்று கொண்டே அப்படியே மோசேக்கு வந்துட்டார். மோசேனுடைய வாழ்க்கையிலே
5 காரியங்கள். எப்படி திறப்பில் நின்றான். சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், நோ ரிசல்ட். ஆனாலும் ஒரு மனிதன், அவன் தான் மோசே. போய் சீனாய் மலையில் ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்குறான். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்குது. நான் கர்த்தர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், சாந்த கணம் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர், பாவத்தை மன்னி உங்களை என்னை விசாரிக்கும். கர்த்தருடைய வெளிப்பாடு. அவர் எப்படிப்பட்டார்? பிரேயர். மோசே ஒரு ஜெப வீரர், மோசே ஒரு விசுவாச வீரர். மோசே எல்லாத்திலையும் கீழ்ப்படிந்தவன் என்னால் சொல்ல முடியல, ஒரே ஒன்றுக்கு கீழ்ப்படு. அதற்குரிய தண்டனையை அனுபவித்து விட்டார். நம்ம 1000 முறை கீழ்ப்படி கர்த்தர் கிருபையா நம்மளை வச்சிருக்கார். ஒரே ஒரு மன்னிச்சிருக்கலாம், என்ன எதுக்கு தெரியல. ஒரே ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் போனதுனால் அவன் ஜனங்களை காணானியர் கொண்டு போக அவனால் முடியும். விசுவாசித்தான் மோசே, கீழ்ப்படிந்தான் மோசே. எஸ், உற்சாகப்பட்டான் மோசே. கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, சம்பவிக்க போற இவர்களுக்கெல்லாம் நாங்கள் தப்பி நிற்க வேண்டும். ஆம் தகப்பனே, ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று இந்த வார்த்தை, இந்த விழிப்பு ஜெபத்திலே எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எதற்கெல்லாம் நிற்க வேண்டும் என்று எங்களை தகுதிப்படுத்தினார்கள். ஆம் ஆண்டவரே, அதன்படியே நாங்கள் நிற்கிறோம். ஜெபத்திலே விழித்திருக்கிறோம். ஆபிரகாமை மோசேவை முதன்மைப்படுத்தி மோசேவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து, ஆண்டவர் இன்னார் என்று தெரிந்து கொள், அறிந்து கொள். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு காண்பித்தார். நீ வெளிப்படுகிற தேவன், நீ மறைத்துக் கொள்கிற தேவன் அல்ல. உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் எங்களை அவரோடு கூட இருந்து இதுவரை கண்டிராத ஒரு ரகசியத்தை செய்ய போகிறோம். கேட்டு இருக்க மாட்டார், ஜபத்திலே சொல்லி இருக்க மாட்டார். கண்டிராத ஒரு அதிசயம். ஆம் ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிராத ஒரு அதிசயத்தை செய்கிறார். இது அதிசயத்தின் தேவன், இது அற்புதத்தின் தேவன். ஆம் தகப்பனே, நாங்கள் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அல்ல ஆண்டவர், என்ன பேசணும் கூட எனக்கு தெரியும். எங்களோடு பேசி, எங்களோடு பேசி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்ன ஆகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.